Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குருமா எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா 1 ல இருந்து 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1 ல இருந்து 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அன்னாச்சி பூ ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. இது ரைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீல வாக்கில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வதக்கிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டோன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வீட்டிலேயே அரைச்சது. கடையில் வாங்கினா அதோட டேஸ்ட்டு, அதோட நிறமும் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் வீட்டிலேயே அரைச்சிருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்க ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சி கண்ணாடி பாக்ஸ்லேயோ இல்லை கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும், ஒரு 1 வீக்குக்கு. இப்போ அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை விழுதாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1 ல இருந்து 1.25 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா, ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். குருமாக்கு இதான் முக்கியம். வேணும்னா நம்ம இதோட முந்திரி, ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விழுதை அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இது தனியா, மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சது. இது சிக்கன், மட்டன், சாம்பார் எல்லாத்துக்குமே, குருமா எல்லாத்துக்குமே இது ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இது நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப நான் எப்படி அரைக்கிறேன்றதை காட்டுறேன். எவ்வளோ அளவுகள் போட்டு மிளகாய் தூள் அரைக்கிறேன்றதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 இல்லை அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு தீஞ்ச ஸ்மெல் வரும், அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா அந்த விழுது, தேங்காய் மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, விழுது, அதை ஆட் பண்ணணும். இந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா அந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு தோல் சீவி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போதே ஒரு 25% இல்லை 30% உருளைக்கிழங்கு இதுலேயே வதங்கி வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணணும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதையும் கலந்துக்கலாம்.
மொத்தமாக இதுக்கு ஒரு 5லேருந்து 6 கிளாஸஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த குருமாக்கு 6 டம்ளர் இல்லை 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு ஆட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை முழுசாக போடாமல் 2 பீசஸாக கட் பண்ணி போட்டால் மசாலாலாம் முட்டையில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் என் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முட்டை உடையாமல் உரிக்கிறதுக்கான டிப்ஸு. நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ பாருங்கள், முட்டை உடையாமல் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி போட்டிருக்கேன்ட்டு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டால் முடிஞ்சது, குருமா ரெடி.